குரு பிரம்மா, குரு விஷ்ணு, குருதேவோ மகேஸ்வரக, குரு சாட்சாத் பரபிரம்ம தஸ்மை ஸ்ரீ குருவே நமக. எனது பெயர் யூசி துரைராஜ். எனது ஊர் திருத்தங்கல். நான் ஜா டிரான்ஸ்போர்ட்டில் வேலை பார்த்து வருகிறேன். ஏஎல்பி ஜோதிட அடிப்படை பயிற்சி வகுப்பை முடித்துள்ளேன். எனக்கு ஏஎல்பி பற்றி எதுவும் இந்த படிக்கிற வரைக்கும் இந்த கிளாஸில் படிக்கிற வரைக்கும் எனக்கு தெரியாது. ஏஎல்பி முறையும் என்னென்னுங்கிறது தெரியாது. அப்போ இந்த முறை எனக்கு ஃபேஸ்புக்கில் அறிமுகமானது. அப்போ ஃபேஸ்புக்கில் திரு பொதுரைமூர்த்தி ஐயா பேசினாங்க. அப்போ அவங்க பேசும்போது அந்த ஜோதிட முறையை ஏஎல்பி ஜோதிட முறையை அச்சய இலக்கண பദ്ധதி முறையை பற்றி விளக்கிக்கிட்டு இருந்தாங்க. அப்போ அதில் ஒவ்வொரு 10 வருஷத்துக்கும் லக்னம் மாறும், அதுக்கு தக்கன பலாபலனும் மாறும்னு சொல்லிகிட்டு இருந்தாங்க. இது வரைக்கும் நான் கேள்விப்படாத இருந்தது. சரி, இது புதுமையாக இருக்குது, சரி நம்மளும் படிக்கணும்னு ஒரு எண்ணம் இருந்தது. சரி பார்ப்போம் அப்படின்ட்டு இருக்கும்போது ஜூலை வகுப்பு போட்டாங்க. அதில் என்னால் சேர முடியல. அப்புறம் செப்டம்பர் வகுப்பு போட்டாங்க. சரி அதில் எப்படியாச்சும் படிப்போம் அப்படின்ட்டு வந்தேன். அதில் படிக்கும்போது அந்த வகுப்பில் பயிற்சி வகுப்பு அட்வைஸ்மெண்ட்டில் பார்க்கும்போது பயிற்சி வகுப்பு 15 நாளும், ப்ராக்டிக்கல் வகுப்பு 15 நாளும் போட்டிருந்தாங்க. 15 நாளில் ஜூடத்தை கற்றுக் கொடுக்க முடியுமா அப்படின்னு ஒரு எண்ணம் இருந்தது. சரி, இன்னும் நமக்கு ஒரு புதுசாக இருந்துச்சு. பலாப்பலன்னு சொல்லி கொண்டு வந்துடுவாங்க அப்படின்னு சொன்னாங்க. சரி, புதுசாக இருக்கு, நம்ம சேர்ந்து படிக்கணும்னு நானும் பயிற்சியில் பணம் கட்டி படித்து முடிச்சிடல. படிக்கும்போது பார்க்கும்போது ஆசிரியர்கள் ஒவ்வொரு முறை நல்லா சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதிலும் ஆரம்ப வேலையில் சத்யநாராயண சார் ஆன்மீகத்திலோட தொடர்ந்து ஆன்மீகம் மூலமாக சொல்லி வந்தாங்க. அதுக்கப்புறம் அவங்க பலாப்பலன்னு எப்படி சொல்லணும்னு சொல்லி கொடுத்தாங்க. அதுவும் சிறப்பாக இருந்தது. எனது பொண்ணுக்கு ஜாதகத்தை காட்டி சார்கிட்ட கேட்கும்போது துலா லக்னத்துக்கு 2 7 கூடையவர் கணவன் மனைவி கணவன் இதாக இருக்கிறதுனால ஸ்தானமாக இருக்கல, அவங்களுக்கு நல்லா படித்த நன்கு வருவாய் ஈட்டக்கூடிய கணவராக வருவாங்க, நீங்கள் எதுவும் டிமாண்ட் வைக்காதீங்க அப்படின்னு கடைசியில் சார் சொன்னாங்க. சரி, பலாபலம்லாம் மிகவும் சிறப்பாக இருக்குது. சார் வழிபடுத்த முறையும் சிறப்பாக இருந்தது. அடுத்து இவங்க நம்ம சாந்திதேவி மேடம் நட்சத்திரம் பஞ்சாங்கத்தெல்லாம் பற்றி விளக்கி சொன்னாங்க. அதுவும் சிறப்பாக இருந்தது. மற்றும் அடுத்தது நம்ம குரு சாந்தகுமார் சார் மிகவும் சிறப்பாக சொல்லிக் கொடுக்குறாங்க. மிகவும் பொறுமையாக நிதானமாக கோவப்படாமல் சொல்லிக் கொடுக்குறாங்க. அது கிளிப்பிள்ளைக்கு சொல்லிக் கொடுக்குற மாதிரி சொல்லிக் கொடுக்குறாங்க. இந்த மாரி எங்கேயுமே சொல்லிக் கொடுக்குற மாதிரி சூழ்நிலை எங்கேயும் எனக்கு தெரியல. அதே சமயத்தில் நம்ம ஏஎல்பி ஜோதிட பயிற்சி பள்ளியில் படிக்கிறவங்க சின்ன பிள்ளை கூட பலாபலன்னு சொல்லணும். இதை படித்து வந்தவங்களுக்கு நல்லாவே தெரியும். அதனால் அதுவும் சாந்தகுமார் சார் நான் 5 விதிகளை விளக்கி சொல்லி அதில் 4வது விதி பர்டிகுலராக 6 8 10 12 எப்படி கையாளணும் அப்படின்னு சொல்லி கொடுத்தாங்க. பலாபலனும் எப்படி சொல்லணும்னு அதுக்கு சிம்பாலிக்காக அது சொல்லி கொடுத்தாங்க. 6னா அவங்களுக்கு தீரக்கூடிய பிரச்சனைக்காகவே அப்படின்னு, அதாவது இடது பக்கம் இருந்தால் தவிர்க்க முடியாதது வலது பக்கம் இருந்தால் தவிர்க்க முடியும் அப்படின்னு சொன்னாங்க. அதை சொல்லி கொடுக்கும். பலாபலனும் இந்த முறையில் தான் சொல்லணும், தீரக்கூடிய பிரச்சனைக்காகவே, அதேமாரி வலது பக்கம் இருந்தால் தீரக்கூடிய பிரச்சனை மூலமாக அப்படின்னு சொல்லி மிகவும் சிறப்பாக சொல்லி கொடுத்தாங்க. ஐயாவுக்கு நன்றி. மேலும் அதுக்கப்புறம் இவங்களுக்கு புதுமையான கிளாஸ் ஒன்று வந்தது. அது கர்மா கிளாஸு. அது இது வரைக்கும் நான் கேள்விப்பட்டது கிடையாது. வெளியில் நாங்கள் கோயில்களில் போகும்போது அந்த கர்மா பற்றி சொல்லுவாங்க. அப்போ நாங்கள் அது சரியாக அதை கவனிக்கல. இருந்தாலும் இப்போ அவங்க சொன்னது மிகவும் சிறப்பாக இருந்தது. அதுலேயும் 3 முறையை சொன்னாங்க. தாய் வழி கர்மா, சிவகர்மா, தந்தை வழி கர்மா சொன்னாங்க. அதை எப்படி கையாளணும் அப்படி இப்படின்னு அதுவும் சொன்னாங்க. அதில் மன்னிப்பு, நன்றி, ஆசீர்வாதம் மூலமாக இதை கொஞ்சம் அளவுக்கு வருமா கழிக்கிறதுக்கு முறையை சொல்லிக் கொடுத்தாங்க. மிகவும் சிறப்பாக இருந்துச்சு. நித்யாசங்கர் மேடத்துக்கும் நம்ம அருளரசி மேடம் அவர்களுக்கும் மிகவும் நன்றி. அடுத்து பலாபலன் சொல்லிக் கொடுக்கறதுக்கு மிகவும் உறுதுணையாக இருந்தது ரகுபதி சாரும், அது ஜோதிட ஆசிரியை அமுதா மேடம் அவங்களும் மிகவும் சிறப்பாக சொல்லிக் கொடுத்தாங்க. இருவரும் போட்டி போட்டு எங்களுக்கு பலாபலம் சொல்லிக் கொடுத்தாங்க. கொஞ்சம் கூட கோவப்படாமல் ரொம்ப நிதானமாக ஆத்மார்த்தமாக சொல்லிக் கொடுத்தாங்க. அது மிகவும் சிறப்பாக இருந்தது. அதுலேயும் ரகுபதி சார் ரொம்ப நிறுத்தி நிதானமாக பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க. அதுக்கு இதாக நம்ம அமுதா மேடம் சிரித்த வண்ணமாகவே சொல்லிக் கொடுக்குறாங்க. அவங்களும் பொறுமை, நிதானம், ரொம்ப பொறுமையாக சொல்லிக் கொடுக்குறாங்க.
கொடுக்குறாங்க. கோவவே பட மாட்றாங்க. அது மிகவும் சிறப்பா இருந்தது. அதில அ ஜோதிட மாணவர்கள் சில பேர் தவறா சொல்லுவாங்க. அத வந்து இப்படி தான் சொல்லணும்னு அத வலியுறுத்தி சொல்லுவாங்க. இப்படி தான் சொல்லணும், இப்படி சொல்லக்கூடாதுன்னு. அதில ஒரு மாணவர் வந்து அம் 5ஆம் இடத்துல வந்து சுக்கிரன் இருக்காருன்னு, யாரு உங்களுக்கு சுக்கிரன் வந்து உங்களுக்கு பக்கத்து வீட்டுக்காரா? அப்படின்னு மேடம் சொல்லுவாங்க. சுக்கிர பகவான் அப்படின்னு அத திருத்தி சொல்லி பேசுங்க. அப்பதான் பலாபலம் சிறப்பா இருக்கும் அப்படின்னு சொல்லி குடுப்பாங்க. அதனால மிக சிறப்பு. அங்க அம்மாவுக்கும், அமுதா அம்மாவுக்கும், ரகுதி சாருக்கும் மிகவும் நன்றி. அப்புறம் எனது கோச் அரமனையில் உள்ள இளண்டேசன் மேடத்துக்கு மிகவும் நன்றி. அவங்க எப்படி எப்படி டெய்லி ப்ராப்பராக ஹோம்ஒர்க் அனுப்புங்கன்னு சொல்லுவாங்க. அதுபடி அனுப்புவேன் நானு. அதே சமயத்தில இவங்க எனக்கு ப்ராக்டிக்கல் வரும்போது இன்னொரு கோச் வந்து அறிமுகமானாங்க. அவங்க வந்து கும்பகோணம் திரு மணிகண்டன் சாரு. அவங்க வந்து அவங்களுக்கு அனுப்பிட்டு இருக்கும்போது, அவங்க வந்து ஹோம்ஒர்க்கை இப்படி இப்படி செய்யுங்க சொல்லி பாருங்கன்னு அவங்களும் சொல்லுவாங்க. அதுக்கப்புறம் நீங்க வாய்ஸ் நோட்டா போடுங்க. எழுதி அனுப்புறத விட வாய்ஸ் நோட்டா போட்டிங்கன்னா சொல்றதுக்கு ஏதுவா இருக்கும். நீங்க சொல்ற முறை எப்படி சரியா இருக்குன்னு செக் பண்ணுறதுக்கு வசதியா இருக்குன்னு சொன்னாங்க. ஸோ அதுபடி நானும் வாய்ஸ் நோட் போட்டு அனுப்பிச்சிருந்தேன். நல்லபடியா பேசிகிட்டு இருந்தேன். அதான் அவங்க சரி அதை அப்படியே மெயின்டெயின் பண்ணுங்க அப்படின்ட்டாங்க. அதுக்கப்புறம் நம்ம டிகே பிரியா மேடமும், ராஜ் அருளானந்தம் சாரும் இவங்களுக்கு அடுத்து வந்து எங்களுக்கு அவங்களும் ரொம்ப சிறப்பாக பலாபலம் சொல்கிறதுக்கு அவங்களும் சொல்லிக் கொடுத்தாங்க. இது மொத்தம் எனக்கு ஜோதிட பேச்சில் சொல்லிக் கொடுத்த அனைத்து குருமாரும், ஆசிரியர் அவர்களுக்கும், இதோட கோச் அவர்களுக்கும் என் நன்றியை தெரிவித்துக் கொள்கிறேன். எனக்கு இந்த ஜோதிட பயிற்சி பள்ளியில் படித்ததுக்கப்புறம் எனக்கு சாரு திரு பொதுரைமூர்த்தி ஐயா சொன்ன மாதிரி மேஷ லக்னத்துக்கு இன்னும் எட்டுக்குடையவராக இருந்ததுனால தீராத பிரச்சனைக்கே ஜாதகரே காரணமாவார் அப்படின்னு சொன்னாங்க. அதனால் நீங்கள் எண்களையும் நிதானமாக நிறுத்தி போகணும். அதனால் கோவத்தெல்லாம் ரொம்ப வச்சுக்கூடாதுன்னு சொன்னாங்க. அதனால் இப்போ அதெல்லாம் நான் கடைப்பிடிச்சு இப்போ அதுமாரி தான் இருந்துக்கிட்டு வர்றேன். அதனால் ஜோதிடம் திரு பொதுரைமூர்த்தி ஐயாவுக்கு வணக்கம். எனது ஆசான், எனது குரு திரு பொதுரைமூர்த்தி ஐயாவுக்கு வணக்கம். இந்த ஜோதிடத்தை இந்த உலகிற்கு தந்த திரு பொதுரைமூர்த்தி ஐயாவுக்கு வணக்கம். இதேமாரி ஜோதிடத்தை வந்து வெளிப்படையாக சொல்லிக் கொடுத்து ஒரு குரு வந்து யாருக்கும் கிடைக்காது. அது நமக்கு கிடைச்சிருக்கு. அது மிகப்பெரிய வரப்பிரசாதமாக நான் நினைக்கிறேன். எனக்கு திரு பொதுரைமூர்த்தி ஐயாவுடைய ஆசையும் ஆசீர்வாதமும் அன்பும் எனக்கு எப்போதும் இருக்கணும்னு அன்புடன் கேட்டுக்கொள்கிறேன். இப்போ அடிப்படை பயிற்சி வகுப்பு முடிஞ்சிடுச்சு. அதனால் அதுக்கடுத்து அட்வான்ஸ் கிளாஸ் ஆரம்பிக்கிறதா சொன்னாங்க. அட்வான்ஸ் கிளாஸில் படித்தா இன்னும் மேலும் கூடுதலான பலன்களை தெரிஞ்சு இது துல்லியமாக தெரிஞ்சுக்கலாம். அதனால் அதை படிக்கிறதுக்கும் ஆவலாக இருக்கிறேன். அதை படிக்கிறதுக்கு அனைத்து ஜோதிட குருமாரும், ஆசிரியர்களும், கோச் அவர்களும் எல்லோரும் எனக்கு ஆதரவு கொடுத்து உதவுமாறு கேட்டுக்கொள்கிறேன். அதுக்கப்புறம் சார் வந்து அவங்க வந்து பேசும்போது அவங்களுடைய உரையெல்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கும். ஜோதிட சொல்லும்போது ஐஎல்பியை பற்றி விளக்கும் போதெல்லாம் அவ்வளோ அழகாக சொல்லுவாங்க. இன்ட்ராக்ஷன் கிளாஸ்லாம் மிக மிக சிறப்பாக இருக்கும். எனக்கு கேள்வியே கேட்கறதுக்குள்ள எல்லாமே அதிலே வந்துடும். அதனால் அதிலே நானும் கொஞ்சம் அதை பிக்கப் பண்ணிப்பேன். அதனால் மணிகண்டன் சார் இன்னும் கேள்வியே கேட்கலேம்பாங்க. எனக்கு மேக்ஸிமம் கேட்குற கேள்வி எல்லாமே அதிலே வந்துடுது. சாரும் சொல்லுவாங்க இன்ட்ராக்ஷன் இதில் வந்து நீங்கள் அட்டன் பண்ணிங்கன்னா அதில் மேக்ஸிமம் உங்களுக்கே நிறைய கேள்விக்கு பதில் கிடைக்கும்னு சொன்னாங்க. அதான் அது மாதிரி இருந்தது. மிகவும் சிறப்பு சார். நன்றி ஐயா. வாழ்க வையகம், வாழ்க.